بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون صلى الله على محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله فإن التقوى زاد للآخرة فالله تبارك وتعالى يقول في محكم تنزيله العظيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما புகழ் அனைத்தும் உலக அனைத்தையும் படைத்தாள்கின்ற வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே ஆகும். சத்திய வழிகாட்டுவதற்காக அனுப்பப்பட்ட சத்திய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர் தோழர்கள் அனைவர் மீதும் ஸலவாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. புனித ஜுமா கடமையை நிறைவு செய்வதற்காக இங்கு சமூகம் அளித்திருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, எவ்வாறானதொரு வாழ்க்கையை கொண்டு இம்மை மறுமை வெற்றியையும் அல்லாஹ்வின் அன்பையும் அருளையும் அவனுடைய அருட்கொடை என்னும் சுவர்க்கத்தையும் அடைந்து கொள்ள முடியுமோ அந்த வாழ்க்கையை எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியிலும் கடைபிடித்தொழுகுமாறும், எவ்வாறான வாழ்க்கையை கொண்டு இம்மை மறுமையின் தோல்வியையும் அல்லாஹ்வின் கோபத்தையும் தண்டனையையும் அவனுடைய கொடிய நரகத்தையும் அடைந்து கொள்ள வேண்டி வருமோ அந்த வாழ்க்கையிலிருந்து முற்றாக விலகி நடந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் உறுதியாக வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, புனிதமான ரமலான் மாதத்தை கடந்து ஷவ்வால் மாதத்திலே பிரவேசித்திருக்கின்றோம். இந்த ரமலான் மாதம் நமக்கு என்ன பாடங்களை தந்தது என்பதை நாம் இதுவரையும் எந்த அளவு அசைவு போட்டு பார்த்திருக்கின்றோம். இதுவரைக்கும் நாம் அதை பற்றி சிந்திக்கவில்லை என்றாலும் இனிமேலும் இந்த ரமலானை பற்றி, இந்த ரமலானின் மூலமாக நாம் அடைந்த பயன்பாடுகளை பற்றியும் அதன் மூலமாக நாம் எதிர்காலத்திலே நமது வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய நம்முடைய பாடங்களை பற்றியும் எந்த அளவு நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ரமலானை பொறுத்தவரையிலே மக்கள் ஆர்வத்தோடு அதிகமாக வணக்கங்களிலே இபாதத்துகளிலே ஈடுபட்டார்கள். அதே ஆர்வம் அது ரமலானுக்கென்று விசேஷமான ஒரு ஆர்வமாக இருக்கக்கூடாது. அது ரமலானிலே நமக்கு கிடைத்த அந்த படிப்பினைகளை கொண்டு, அந்த பயிற்சிகளை கொண்டு ரமலான் அல்லாத காலத்திலும் இந்த ஷவ்வால் மாதத்திலிருந்து அடுத்த ஷாபான் மாதம் வரைக்கும் அது தொடரப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ரமலான் வந்துவிட்டால் மக்களிடத்தில் இருக்கின்ற அந்த ஆர்வம் இருக்கின்றதே, அது ரமலான் முடிந்த உடனே நன்றாக குறைந்து விடுகின்றது. இன்றைய ஜும்மாவுடைய இந்த நிகழ்ச்சியும் கூட அதை அடையாளம் காட்டுவதாக இருக்கின்றது. ரமலான் காலத்திலே
இந்த நேரத்திலே பள்ளிவாசல் நிரம்பி இருக்கும். ஆனால் ரமதான் முடிந்ததுக்கு பின்னால ஓய்வு எடுக்கின்ற, விடுமுறை எடுக்கின்ற நேரத்திலே ஜும்மாவுக்கும் கூட சற்று தாமதித்து வருகின்ற அளவுக்கு விடுமுறை எடுக்கின்ற நிலைமை இன்று மக்களிடத்திலே ஏற்பட்டிருக்கின்ற ஒரு நிலைமையை பார்க்கின்றோம். இதுதான் வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது. நாம் செய்கின்ற எந்த அமலா இருந்தாலும் கூட அந்த அமல்களை நாம் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தகைய வழிமுறைகளை நமக்கு மிக அழகாக காட்டி தந்திருக்கின்றார்கள். அதில் ஒரு முக்கியமான செய்தி இது, ஜும்மாவுடைய மக்கள் நிரம்பியதுக்கு பின்னால் சொல்லப்பட வேண்டியது. அதை மீண்டும் வலியுறுத்தி சொல்ல விரும்புகின்றேன். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் வீட்டுக்கு வருகிறார்கள். அந்த நேரத்திலே ஆயிஷா நாயகியோடு ஒரு பெண்மணி கதைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த பெண்மணியை பார்த்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், யார் இந்த பெண்மணி என்று கேட்டார்கள். ஆயிஷா நாயகி அந்த பெண்மணியை பற்றி புகழாரம் சொல்ல தொடங்கிவிட்டார்கள். இந்த பெண்மணியோ இரவிலெல்லாம் நீண்ட நேரம் வணங்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கிறாள் என்று சொல்லி காட்டினார்கள். இதை கேட்டுக்கொண்டிருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல்லாஹி லா யமல்லுல்லாஹு ஹத்தா தமல்லு, நீங்கள் சடைவு ஏற்படுகின்ற வரைக்கும் அல்லாஹ் ஒருபோதும் அல்லாஹ்வுக்கு சடைவு ஏற்பட மாட்டாது. அல்லாஹ் தஆலா எதை விரும்புகிறான் என்று சொன்னால், ஒரு மனிதன் தொடர்ச்சியாக எந்த அமலை செய்து கொண்டிருக்கிறானோ அதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். ஒரு குறிப்பிட்ட நாளிலே அதிகமாக அமல்கள் செய்துவிட்டு அதற்கு பின்னால அந்த அமல்கள் இல்லாத அளவுக்கு ஒருவன் அப்படி அடங்கி போகிறானே, அப்படியான ஒரு அமலை அல்லாஹு தஆலா ஒருபோதும் விரும்ப மாட்டான். அஹப்பு தீனி இலைஹி மாதாம அமலுஹு, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் எது என்று சொன்னால் அவன் செய்கின்ற அந்த செயல்பாடுகளை தொடர்ச்சியாக செய்வதுதான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அதனால் ரமதானுக்கென்று விசேஷமாக அமல் செய்துவிட்டு ரமதானுக்கு பின்னால் நாம் அதிலே பின்தங்கியவர்களாக ஆகுவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு வெறுத்ததை நாம் காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் எந்த அமல்களை நாம் ரமதானில் செய்கின்றோமோ அதே அமல்களை எல்லாம் ரமதான் அல்லாத காலத்திலும் நாம் தொடர்ச்சியாக செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த ரமதான் வந்துவிட்டது என்று சொன்னால் இரவு தொழுகையை மக்கள் ஜமாத்தாக தொழுவார்கள். ஜமாத்தாக தொழப்படுகின்ற இந்த இரவு தொழுகை இருக்கின்றதே, இது ரமலானுக்கென்று அறிமுகப்படுத்தப்பட்ட பிரத்யேகமான ஒரு நடைமுறை அல்ல, ஒரு பிரத்யேகமான ஒரு இபாதத்து அல்ல. ரமலான் அல்லாத காலத்திலும் தொழப்படுகின்ற தொழுகையைத்தான் ரமலானிலே ஜமாத்தாக தொழப்படுகின்றது. ஒரே ஒரு வித்தியாசம் என்னவென்றால் 11 மாதங்களும் தனித்தனியாக மக்கள் தொழுகின்ற 11 ரக்காத்தை ரமலானுடைய காலத்திலே ஜமாத்தாக நடைபெறுகிறது. அது மட்டும்தான் வித்தியாசம். அல்லாவிட்டால் ரமலானிலே தொழப்படுகின்ற 11 ரக்காத்து ரமலானுக்கென்று மட்டும் என்று நாம் கணக்கு போடக்கூடாது. ஆயிஷா நாயகியிடத்திலே அபூ சலமா என்று சொல்லக்கூடிய ஒருவர் வருகிறார். ஆயிஷா நாயகியை பார்த்து கேட்கிறார், கைஃப கானத் ஸலாத்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ரமலான, ரமலானிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரவு கால தொழுகை எவ்வாறு இருந்தது என்று கேள்வி கேட்கிறார். ஆயிஷா நாயகி அதுக்கு பதில் சொல்லும்போது சொன்னார்கள், மாகான யஸீது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ரமலான வலா கைரிஹி அலா 11 ரக்காத்தன், ரமலானிலோ அதல்லாத காலத்திலோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 ரக்காத்துகளை விட அதிகம் தொழுததே கிடையாது. ஆயிஷா நாயகி அவர்கள் சொல்லுகின்ற ஒரு அழகான செய்தி என்ன தெரியுமா? கேள்வி கேட்டவர் என்ன கேட்டார்? நபிகளாருடைய ரமலான் காலத்தின் இரவு தொழுகை எப்படி இருந்ததுன்னு கேட்டார். ஆனால் ஆயிஷா நாயகி எப்படி இருந்தது என்று சொல்வதற்கு பதிலாக அவர்கள் தெளிவாகவே சொன்னார்கள், ரமலானாக இருந்தாலும் சரி ரமலான் அல்லாத காலமாக இருந்தாலும் சரி 11 ரக்காத்துகளை விட அதிகப்படுத்தியதே கிடையாது என்று சொல்லிவிட்டு தான் சொன்னார்கள்,
எப்படி இருந்தது என்ற கேள்விக்கு பதில் சொன்னார்கள். அவர்கள் நீண்ட நேரமாக அவர்கள் 4 ரக்காத்துகள் தொழுவார்கள். அதனுடைய அழகை பற்றியும் அதனுடைய நீளத்தை பற்றியும் என்னிடத்தில் கேட்டுவிடாதே. அதற்கு பின்னால் மீண்டும் 4 ரக்காத்துகள் அவர்கள் தொழுவார்கள். அதனுடைய நீளத்தை பற்றியும் அதனுடைய அழகை பற்றியும் கேட்டுவிடாதே. அதற்கு பின்னால் 3 ரக்காத்துகள் தொழுவார்கள் என்று ஆயிஷா நாயகி சொல்கிறார்கள். இங்கு கேட்கப்பட்ட கேள்வி என்ன? எப்படி இருந்தது என்று தொழுகையின் அமைப்பை தான் கேள்வி கேட்டார்கள். ஆனால் ஆயிஷா நாயகி பதில் சொல்லும் போது என்ன சொன்னார்கள்? மீண்டும் ஒரு கேள்வி கேட்கப்படாத அளவுக்கு பூரணமான பதிலை சொன்னார்கள். ரமதானிலும் சரி, அதல்லாத காலங்களிலும் சரி 11 ரக்காத்துகள் தான் தொழுதார்கள் என்று ஆயிஷா நாயகி சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமதானில் தொழப்படுகின்ற இந்த 11 ரக்காத்துகள் இருக்கின்றனவல்லவா, இந்த தொழுகையை அவர்கள் காலமெல்லாம் தனிமையாகத்தான் தொழுதார்கள். அவர்கள் தொடர்ச்சியாக அவர்கள் ரமலான் அல்லாத காலத்தில் ஜமாத்தாக தொழவும் இல்லை, ரமலானுடைய காலத்தில் ஜமாத்தாக தொழவும் இல்லை. அவர்கள் ஜமாத்தாக தொழுது 3 தினங்கள் என்பதாகத்தான் ஹதீஸ் வருகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் கடமையாக்கப்பட்ட காலத்திலிருந்து 8 வருட காலமாக அவர்கள் இந்த நோன்பை நோற்றிருக்கின்றார்கள். மதீனாவுக்கு சென்றதற்கு பின்னால் ஜக்காத்து கடமையாக்கப்படுகின்ற அதே வருடத்தில் தான் நோன்பும் கடமையாக்கப்படுகின்றது. அந்த நோன்பு கடமையாக்கப்பட்ட காலத்திலிருந்து அவர்கள் 8 வருடங்கள் தொடர்ச்சியாக நோன்பு நோற்றிருக்கின்றார்கள். அந்த 8 வருடங்களிலும் 20வது நோன்பை நோற்றுவிட்டு அவர்கள் பள்ளிவாசலுக்கு சென்றால் ஷவ்வால் பிறை தென்படுகின்ற வரைக்கும் இஅ்திகாஃப் இருப்பார்கள். அந்த இஅ்திகாஃப் இருப்பதற்காக அவர்கள் பள்ளிவாசலுக்குள்ளே கிப்லாவுடைய திசையின் பக்கமாக அவர்கள் ஒரு கூடாரம் அடித்துக் கொள்வார்கள். அந்த கூடாரத்துக்குள் அவர்கள் இரவு நித்திரை கொள்வார்கள். பகல் நேரத்திலும் கூடாரத்தில் இருப்பார்கள், தேவைக்கு வெளியே வருவார்கள். அந்த கூடாரத்தின் அளவு என்னவென்று சொன்னால், ஒரு காலை நீட்டி படுக்கின்ற அளவுக்கு அவருடைய நீளம் இருக்கும். அவருடைய அகலம் ஒருவர் தொழுகைக்காக பயன்படுத்துகின்ற அளவுக்கு அகலம் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த கூடாரத்துக்குள் தான் இரவில் அவர்கள் தொழுவார்கள். இரவு தொழுகையை அவர்கள் தினசரி வீட்டில் தொழுத தொழுகையை அந்த 10 தினங்களிலும் அந்த கூடாரத்துக்குள் தான் தொழுவார்கள். சஹாபாக்கள் இஅ்திகாஃப் இருக்க வந்தால் அவர்களும் தனித்தனியாக தொழுவார்கள். இப்படி இருக்கின்ற நேரத்திலே ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடாரத்தை விட்டு வெளியே வந்து பகிரங்கமாக தொழத் தொடங்கினார்கள். அன்று குழுமி இருந்த சஹாபாக்கள் எல்லோரும் நபிகளாருக்கு பின்னால் நின்று ஜமாத்தாக தொழுதார்கள். இந்த முதலாவது நிகழ்ச்சி நடந்ததும் பள்ளிவாசலுக்கு வராமல் வீடுகளிலே இரவு தொழுகையை தொழுதார்களே, அப்படியான சஹாபாக்களுக்கு கேள்விப்பட்டதும் அடுத்த தினம் கூட்டம் அதிகமாகிவிட்டது. அடுத்த தினமும் ஜமாத்து நடக்கிறது. அதற்கு பின்னால இந்த செய்தி இன்னும் பரவலாக சென்றதற்கு பின்னால 3வது தினமும் கூட்டம் நன்றாகவே அதிகமாகிவிட்டது. நபி அவர்கள் ஜமாத்தை அவர்கள் நடத்திவிட்டு அடுத்த 4வது தினம் அவர்கள் தொழுகை நடத்த வருவார்கள் என சஹாபாக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ கூடாரத்தை விட்டு வெளியே வரவில்லை. வழக்கமாக எப்படி கூடாரத்துக்குள்ளே அவர்கள் தொழுதார்களோ அதுபோல அன்று கூடாரத்துக்குள்ளே தொழுதார்கள். நபி அவர்கள் தொழுகிறார்களா அல்லது வரப்போகிறார்களா என்ற விளக்கம் தெரியாமலும் சஹாபாக்கள் எவரும் கூடாரத்துக்குள் எட்டி பார்க்க மாட்டார்கள். நபி அவர்கள் அங்கே தொழுது கொண்டிருந்தார்கள். ஆனால் சஹாபாக்களோ நபி அவர்களுடைய வருகையை பற்றி அவர்கள் கதைத்துக் கொண்டிருந்த செய்திகள் எல்லாம் நபி அவருடைய காதுக்கு கேட்கிறது. இப்போது வருவார்கள், இதோ வருவார்கள், இதோ வருவார்கள் என்று கதைத்துக் கொண்டிருந்த செய்தி எல்லாம் நபி அவருடைய காதுக்கு கேட்கிறது. சஹருடைய நேரமாகினதுக்கு பின்னால சஹாபாக்கள் சஹர் செய்ய சென்று விட்டார்கள். நபி அவர்கள் சஹரை முடித்துக் கொண்டு ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னால் மக்களை நோக்கி சொன்னார்கள், நீங்கள் என்னுடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருந்தது எனக்கு தெரியும். என்னுடைய வருகையை பற்றி நீங்கள் என்னென்ன கதைத்துக் கொண்டிருந்தீர்களோ அதுவும் என்னுடைய காதுக்கு எட்டியது. நான் வராமல் இருந்ததுக்கு காரணம்
ஹஷீது அன் துஃப்ரத அலைக்கும், இது உங்களுக்கு கடமையாக்கப்படுமோ என நான் அஞ்சினேன், அதனால் தான் நான் வரவில்லை என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அதனால் நபி அவருடைய வாழ்நாளிலே இந்த தொழுகையை இந்த 3 தினங்கள் மட்டும்தான் அவர்கள் ஜமாத் நடத்தியிருக்கிறார்கள் என்பதை ஹதீஸ்கள் வாயிலாக நாம் அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அதனால இந்த தொழுகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய காலத்தில் எப்படி தொழுதார்களோ அதே போல ரமலான் அல்லாத காலத்திலும் தொழுததாக ஆயிஷா நாயகி நமக்கு இந்த இடத்திலே தகவல் தருகிறார்கள். அது ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால், நபிகளாருடைய இந்த இரவு தொழுகை வீட்டிலே நடைபெற்ற காரணத்தினால் வீட்டிலே இருக்கின்ற மனைவிமார்களுக்குத்தான் நபிகளாருடைய இரவு தொழுகையுடைய அமைப்பு, அதனுடைய நீளம், அதனுடைய நேரம் என்பவைகள் எல்லாம் அவர்களுக்கு தான் தெரியும். அதனால் தான் ஆயிஷா நாயகத்தில் கேள்வி கேட்கப்பட்டதுக்கு காரணம் அதுதான். நபி அவர்கள் பகிரங்கமாக பள்ளிவாசல்லே ஐங்கால தொழுகையையும் இமாமாக நின்று எப்படி ஜமாத் நடத்தினார்களோ, அதனை எப்படி மக்கள் கண்ணுற்றார்களோ, அதுபோல இந்த இரவு தொழுகையை மக்கள் கண்ணுறுவதற்கான வாய்ப்பு இருக்கவில்லை. காரணம், வீட்டில் தொழப்பட்டதுதான் அதற்கான காரணம். அதனால்தான் ஆயிஷா நாயகத்தில் கேள்வி கேட்கப்பட்ட போது அவர்கள் சொல்கிறார்கள், ரமதானிலும் சரி அதல்லாத காலத்திலும் சரி 11 ரக்காத்துகளை விட அதிகம் தொழுததே கிடையாது என்று சொன்னார்கள். சகோதரர்களே, இந்த தொழுகையை நாம் தினமும் தொழ வேண்டும். ரமலானுக்கென்று மட்டும் நாம் ஆர்வத்தோடு வந்து ஜமாத்தோடு தொழுதுவிட்டு ரமலான் முடிந்தவுடனே இந்த தொழுகையை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த தொழுகை ரமலான் முடிந்தவுடனே நமது நடைமுறையிலே இது வர வேண்டுமாயிருந்தால் பெருநாளுடைய தினத்திலும் கூட இந்த தொழுகையை நாம் ஒவ்வொருவரும் தனித்தனியாக தொழ வேண்டும். ஷவ்வால் மாதம் பிறந்து விட்டது என்று சொன்னால் அனைத்து இரவுகளிலும் இந்த தொழுகையை நாம் தனித்தனியாக வீடுகளிலே நாம் தொழ. அப்படியான இந்த தொழுகையை அல்லாஹ் அதிகம் விரும்புகின்றான். அல்லாஹ் தஆலாவுக்கு ஃபர்தான தொழுகைகளுக்கு பின்னால் மிக அதிகமாக விருப்பமான ஒரு தொழுகை என்றால் இந்த இரவு தொழுகைதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த தீன் வழங்கப்பட்டதற்கு பின்னால், நபித்துவம் வழங்கப்பட்டதற்கு பின்னால் 12 வருடங்கள் கழித்துத்தான் ஐங்கால தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த இரவு தொழுகையை நபி அவர்கள் நபித்துவம் கிடைத்த ஆரம்ப கட்டத்திலிருந்தே நடைமுறைப்படுத்துமாறு அல்லாஹு தஆலா உத்தரவிட்டு விட்டான். அல் குர்ஆன் அருளப்பட்ட அந்த தொடரிலே முதலாவதாக இக்ரா சூராவின் முதல் 5 வசனங்கள் அருளப்பட்டன. இரண்டாவதாக அல் முத்தஸிர் என்ற அந்த சூராவின் முற்பகுதி அருளப்பட்டது. மூன்றாவதாக யா ஐயுஹல் முஸ்ஸம்மில் என்ற சூரா அருளப்பட்டது. அந்த சூறாவிலே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? போர்வை போத்திக் கொண்டிருப்போரே, குமில் லைல இல்லா கலீலா நிஸ்பஹு அவின் குஸ்மின்ஹு கலீலா அவு ஜித் அலைஹி வரத்திலில் குர்ஆன தர்தீலா என்று அல்லாஹ் இரவு தொழுகையுடைய அந்த முக்கியத்துவத்தை அங்கே அல்லாஹ் வலியுறுத்துகின்றான். போர்வை போத்திக் கொண்டிருப்பவரே எழுந்திருப்பீராக, இரவின் பாதியில் தொழுவீராக, இரவின் 2/3 பகுதி தொழுவீராக, அல்லது 1/3 பகுதி தொழுவீராக, அல்லது அதைவிட கொஞ்சம் அதிகப்படுத்துவீராக என்று அல்லாஹு தஆலா சொல்லி இந்த இரவு தொழுகையை நபித்துவம் கிடைத்த ஆரம்ப காலத்திலிருந்தே அல்லாஹ் வலியுறுத்தி விட்டான். நபி அவர்களை கடமை என்ற அமைப்பிலே அவர்கள் செய்து வந்திருக்கின்றார்கள். அவர்கள் மாத்திரமல்ல, சஹாபாக்களும் சேர்ந்து தொழுததை அல்லாஹ் இதே சூராவின் 20வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். இன்ன ரப்பக யஅலமு அன்னக தகூமு அத்னா மின் சுலுஸைல் லைலி வ நிஸ்ஃபஹு வ சுலுஸஹு வ தாயிஃபத்தும் மினல் லதீன மஅக். உம்மோடு ஒரு கூட்டத்தாரும் சேர்ந்து தொழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் இந்த இடத்திலே சஹாபாக்களும் சேர்ந்து தொழுவதாக சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கின்றோம். அதனால் இந்த தொழுகை ஆரம்ப காலத்திலே நபி அவர்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு தொழுகையாக இருந்ததனால ஃபர்தான தொழுகை கடமையாக்கப்பட்டதற்கு பின்னால சஹாபாக்களுக்கு அவரவருடைய சௌகரியத்துக்கு ஏற்றவாறு இந்த தொழுகையை தொழுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களுக்கு அறிவுறுத்தினார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதனால் நபி அவர்கள் எப்படி இந்த இரவு தொழுகையை தொழுதார்களோ அதே போலதான் சஹாபாக்களும் இந்த இரவு தொழுகையை தொழுதார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பாத். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நடைமுறையை ஆதாரமாக வைத்துத்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கூட தங்களுடைய ஆட்சி காலத்திலே இந்த தொழுகையை ஜமாத்துடைய நடைமுறைக்கு கொண்டு வருகிறார்கள். அதாவது நபி அவர்கள் அந்த 3 தினங்கள் ஜமாத் நடத்தி விட்டுவிட்டார்கள். அதற்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம் வருகின்றது, அவர்களும் ஜமாத் நடத்தவில்லை. அதற்கு பின்னால உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம் 10 வருடங்கள் இருந்தன. இந்த 10 வருடங்களிலே பாதி காலம் சென்றதற்கு பின்னால் ஒரு ரமலானிலே அவர்கள் தன்னுடைய பணியாளோடு சேர்ந்து மஸ்ஜிது நபி பக்கமாக வருகிறார்கள். அப்படி வருகின்ற நேரத்திலே மக்கள் பள்ளிவாசல்லே தனித்தனியாக பிரிந்து பிரிந்து தொழுது கொண்டிருக்கின்ற காட்சியை பார்த்துவிட்டு தன்னுடைய பணியாளை பார்த்து சொன்னார்கள், லவ் ஜமாஅத்து ஹாஉலாஇ அலா காரின் வாஹித், இவர்கள் எல்லோரையும் நான் ஒரே இமாம் எங்கில் தொழ வைத்தால் நன்றாக இருக்குமே என்று சொல்லிவிட்டு சென்ற அவர்கள் மறுநாள் உபய் இப்னு கஅப், தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹுமா என்ற 2 சஹாபாக்களையும் அழைத்து மக்களுக்கு 11 ரக்காத்துகள் ஜமாத் நடத்துமாறு அவர்கள் கட்டளையிட்டார்கள் என்ற இந்த செய்தியை நாம் பார்க்கின்றோம். அதற்கு பின்னால இந்த 2 பேரும் 11 ரக்காத்துகள் தொழுகையை ஜமாத்தாக நடத்த தொடங்கினார்கள். இன்னும் சில தினங்கள் கழித்து அதே வழியிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு வரும்போது மக்கள் ஜமாத்தாக தொழுது கொண்டிருக்கின்றார்கள். அந்த காட்சியை பார்த்துவிட்டு நான் செய்த இந்த ஏற்பாடு ஒரு அழகான ஏற்பாடாக ஆகிவிட்டதே என்று சொல்லிவிட்டு அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? வல்லத்தி தனாமூன அன்ஹா அஃதலு மினல்லதி தகூமூன், இந்த ஜமாத்திலே சேர்ந்து தொழாமல் வீட்டிலே போய் நித்திரை கொண்டு விட்டு பிந்திய இரவிலிருந்து ஒருவர் தொழுவாரானால் இதைவிட அது சிறந்தது என்று சொன்னார்கள். அப்படியானால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன ஏற்பாடு செய்தார்கள்? வீட்டில் இருக்கின்ற எல்லோரும் கட்டாயமாக 100% ஜமாத்து தொழுகைக்கு வர வேண்டும் என்று எப்படி நபி அவர்கள் கட்டாயப்படுத்தினார்களோ அதுபோல உமர் ரலியல்லாஹு அன்ஹு கட்டாயப்படுத்தவில்லை. முந்தைய இரவில் யாரெல்லாம் தொழுகிறார்களோ அவர்கள் ஜமாத்தாக தொழுங்கள் என்றுதான் அவர்கள் நடைமுறைப்படுத்தினார்களே அல்லாமல் பிந்திய இரவிலே வீடுகளிலே தொழுகின்றவர்களை அவர்கள் அழைக்கவில்லை. அதனால் தான் அவர்கள் ஜமாத்தை ஏற்படுத்திவிட்டு அவர்கள் போனார்கள். அவர்கள் அந்த ஜமாத்தில் தொழவில்லை. நான் செய்த இந்த ஏற்பாடு ஒரு அழகான ஏற்பாடாக இருக்கிறது என்று அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அந்த ஜமாத்தில் அவர்கள் தொழவில்லை. காரணம் என்ன? அவர்களுடைய நடைமுறை என்ன? பிந்திய இரவிலே எழுந்து வீட்டில் தனிமையாக தொழுவது என்பதுதான் அவர்களுடைய நடைமுறை. அதனால் அந்த ஜமாத்தில் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. அதனால் பிந்திய இரவு இருக்கின்றதை அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒரு இரவு. காரணம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் ஸஹீஹுல் புகாரியிலே பதிவாக இருக்கின்றது. யன்சிலு ரப்புனா தபாரக வ தஆலா குல்ல லைலத்தின் இல ஸமாஇத் துன்யா, ஒவ்வொரு இரவும் எங்களது ரப்பு முதல் வானத்துக்கு இறங்குகிறான். இறங்கி 3 அழைப்புகளை விடுக்கிறான். அந்த 3 அழைப்புகளை விடுக்கின்ற நேரத்திலே நாம் உறக்கத்திலே இருந்தால் நாம் துர்ப்பாக்கியவான்களாகி விடுவோம். நாம் அல்லாஹ்வுடைய அந்த அழைப்பை அடைந்து கொள்ள முடியாதவர்களாக ஆகிவிடுவோம். அந்த அழைப்பின் நேரத்திலே நாம் விழிப்பில இருந்து தொழுகையிலே ஈடுபடுகின்றவர்களாக, ருக்கூலே ஈடுபடுகின்றவர்களாக, சுஜூதிலே ஈடுபடுகின்றவர்களாக, சுஜூதுடைய நிலைமையிலே அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்றவர்களாக இருந்தால் அத்தகையவர்கள் தான் பாக்கியவான்கள். அல்லாஹ் அந்த 3 அழைப்புகளை விடுக்கிறான். மை யதுஊனி ஃபஅஸ்தஜீப லஹு வமை யஸ்அலுனி ஃபஅூதியஹு வமை யஸ்தக்பிருனி ஃபஅக்ஃபிர லஹு, யார் என்னை அழைக்கிறாரோ அவருக்கு நான் பதிலளிக்கிறேன், யார் என்னிடத்தில் கேட்கிறாரோ அவருக்கு நான் கொடுக்கிறேன், யார் என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறாரோ
அவரை நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த நேரத்திலே அல்லாஹ் அடியார்களை பார்த்து என்ன கேட்கிறான்? மை யஸ்அலுனி ஃபஅூதியஹு, யார் என்னிடத்திலே கேட்கிறாரோ அவருக்கு நான் கொடுக்கிறேன் என்று அல்லாஹ்வாக நம்மை நெருங்கி வந்து நம்மை பார்த்து சொல்லுகின்ற இந்த செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அந்த நேரம் நாம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்க வேண்டிய நேரமா, அல்லது ருகூயிலும் சுஜூதிலும் இருந்து அல்லாஹ்வை நெருங்கி இருக்க வேண்டிய நேரமா என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதனால நாம் வழக்கமாக இஷாவுடைய தொழுகைக்கு பின்னால் நாம் பொழுதை வீணாக கழிக்காமல், அரட்டை அடித்துக் கொண்டிருக்காமல் நித்திரைக்கு சென்று விட்டோம் என்றால் அதிகாலையிலே நேர காலத்தோடு விழித்து நாம் இந்த கியாமுல் லைல் தொழுகையிலே ஈடுபட முடியும். அதனால் இந்த ரமலானிலே தொழப்பட்டு வந்த, ஜமாத்தாக தொழப்பட்டு வந்த இந்த 11 ரக்காத்தையும் அடுத்த ரமலான் வருகின்ற வரைக்கும் நாம் எதிர்பார்த்திருக்க கூடாது. அதை நமது வாழ்விலே நாம் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கடந்த காலங்களில் சர்வதேச மட்டத்திலே பேசப்பட்ட ஒரு செய்தி என்ன தெரியுமா? அதாவது மக்காவிலும் மதீனாவிலும் 23 ரக்காத்துகள் தொழப்படுகின்றது, ஏன் உங்களால் தொழ முடியாது என்றெல்லாம் குத்தி காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்டவர்களுடைய வாய்கள் அடைக்கப்பட்டு விட்டன. ஏன்? இப்பொழுது மக்காவிலும் தான் மதீனாவிலும் தான் இந்த 23 ரக்காத்து நடைமுறை இல்லாமலாக்கப்பட்டு விட்டது. ஆயிஷா நாயகியுடைய அறிவித்தலின்படி 13 ரக்காத்துகள் என்ற ஒரு ஹதீஸ் இருக்கின்றது. இந்த அடிப்படையிலே அவர்கள் 13 ரக்காத்துகள் தொழுகிறார்கள். அந்த ஹதீஸ்க்கு விளக்கம் அளிக்கும் போது மின்ஹா ரக்காத்தைல் இஷா, இஷாவுடைய பிந்திய 2 ரக்காத்து சுன்னத்தும் அதிலே அடங்கும் என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு அமைய 13 ரக்காத்துகள் நடைபெறுகின்றன. அந்த 13 ரக்காத்துகளும் இன்று மக்காவிலும் மதீனாவிலும் நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதனால 23 ரக்காத் என்பது கிடையாது என்பதை இவர்கள் முழு உலகத்துக்கும் பறைசாற்றி விட்டார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதனால் இந்த 11 ரக்காத்தையும் நாம் ரமலானில் மட்டும் நடைமுறைப்படுத்திவிட்டு அதை மறந்துவிட்டு அடுத்த ரமலான் வருகின்ற வரைக்கும் எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இல்லாமல் நமது வாழ்க்கையிலே நான் நடைமுறைக்கு கொண்டு வந்து விட வேண்டும். அதை பிந்திய இரவிலே தொழ கஷ்டம் என்றால் முந்திய இரவிலே தொழுவிட்டு நித்திரை கொண்டு விடலாம். ஆனால் அதே நேரத்திலே இங்கு ஒரு முக்கியமான விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு குழப்பம் இருக்கின்றது. தஹஜ்ஜுது தொழுகை, தராவீஹ் தொழுகை, இரவு தொழுகை, வித்ரு தொழுகை என்று பல பெயர்கள் கொண்ட அந்த அமைப்பிலே அழைக்கப்படுவதனால இந்த 4 வகையான தொழுகையா என்ற ஒரு சந்தேகம் இருக்கின்றது. இங்கு இந்த இரவு தொழுகை என்பதுதான் இதனுடைய பொது பெயர், பொதுவான பெயர் இரவு தொழுகை. இரவு தொழுகைக்கு எத்தனை ரக்காத்து? 11 ரக்காத்து. இந்த இரவு தொழுகையை அல்லாஹ் இங்கு மிகைப்படுத்தி புகழ்ந்து சொல்லும் போது தஹஜ்ஜுத், விழித்து தொழுதல் என்று இந்த இரவு தொழுகைக்குத்தான் அல்லாஹ் சொல்கிறான். அதே போல தராவி என்ற பெயரும் இந்த இரவு தொழுகைக்குத்தான். காரணம் என்ன? நீண்ட நேரம் ஓய்வெடுத்து தொழப்படுவதனால் தராவி என்ற பெயர் கொண்டு இந்த இரவு தொழுகை தான் அழைக்கப்படுகின்றது. வித்ரு என்று சொன்னாலும் இதே தொழுகைதான். ஏன் வித்ரு என்றால் அர்த்தம் என்ன? அது தொழுகையின் பெயர் கிடையாது, தொழுகையில் உள்ள ஒரு செயல்பாட்டின் பெயர். அது எப்படி என்று சொன்னால் 3 ரக்காத்துகளும் ஒரே சலாமில் தொழப்பட்டால் ஒத்தைப்படையானது என்பதை சொல்வதற்குத்தான் வித்ரு என்று சொல் அழைக்கப்படுகிறது. அந்த 3 ரக்காத்தை பிரித்து 2 பேராகவும் 1 பேராகவும் தொழப்பட்டால் அந்த ஒரு ரக்காத்துக்கு பேர் தான் வித்ரு. வித்ரு என்றால் ஒற்றைப்படையானது என்பது. அதனால் வித்ரு என்பது ஒரு தொழுகையின் பெயர் கிடையாது. துஹா தொழுகை இருப்பது போல, அதே போல கிரகண தொழுகை என்று இருப்பது போல வித்ரு தொழுகை என்று ஒரு தொழுகைக்கு பெயர் கிடையாது. தொழுகையில் உள்ள ஒரு நடைமுறைக்குத்தான் வித்ரு என்ற சொல் பயன்படுத்தப்படுகின்றது. ஆகவே வித்ரு என்று சொன்னாலும், தராவி என்று சொன்னாலும், தஹஜ்ஜுத் என்று சொன்னாலும் இவை அனைத்துமே இந்த ஒரே ஒரு கியாமுல் லைல் இரவு தொழுகைக்குத்தான் அழைக்கப்படுகின்றது. அதாவது சஹீஹ் முஸ்லிமிலே
1340வது ஹதீஸை நீங்கள் பிரட்டி பாருங்கள். ஆயிஷா நாயகி சொல்லுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷா தொழுகை முடிந்ததிலிருந்து ஃபஜ்ருடைய தொழுகைக்கு இடையிலே 11 ரக்காத்துகள் தான் தொழுவார்கள். 2 தொழுது சலாம் கொடுப்பார்கள். இறுதியிலே 1 ரக்காத்தை கொண்டு வித்திர் செய்வார்கள் என்று ஆயிஷா நாயகி இரவுடைய தொழுகை நபி அவர்களுடைய நடைமுறையிலே 11 ரக்காத்துகள் தான் இருந்தன என்பதை இந்த இடத்திலே மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அதனால் சகோதரர்களே, இந்த தொழுகையை நாம் வாழ்க்கையிலே அனைவரும் நடைமுறைப்படுத்த வேண்டும். கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லோருமே நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக நம்முடைய உறவை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு தொழுகை ஃபர்து தொழுகையை விட இந்த இரவு தொழுகை தான் மிக மிக முக்கியமானது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இறுதியாக உங்களுக்கு நான் நினைவூட்ட விரும்புகின்றேன். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரமலானுடைய நோன்பு முழுவதையும் நோற்றுவிட்டு ஒருவர் ஷவ்வாலுடைய 6 நோன்புகளை நோட்பாராக இருந்தால் அவர் வருடம் முழுவதும் நோன்பு நோற்றவர் போன்றாவார் என்று சொல்லி காட்டினார்கள். அதனால் இந்த ஷவ்வால் மாதம் வந்து விட்டவுடனே, அதாவது சிறையிலே இருந்தவருக்கு விடுதலை கிடைத்து விட்டது போல நோன்பு முடிந்து விட்டது, இனி நன்றாக உண்டலாம் பருகலாம் என்ற ஒரு உணர்வு நமக்கு வந்துவிடக் கூடாது. ஷவ்வால் வந்து விட்டதா, 6 நோன்பையும் நோக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த ஷவ்வால் மாதம் முடிவதற்கிடையிலே இந்த 6 நோன்பை நோற்று முடித்து விடலாம். அதை நாம் 2 வகையாக செய்யலாம். அதாவது பெருநாள் முடிந்த உடனே அடுத்த தினத்திலிருந்து தொடர்ச்சியாக 6 நாள் நோற்று முடித்து விடலாம். அது மிகச் சிறந்தது, மிக இலகுவானது. அப்படி இல்லையா, திங்கட்கிழமை வியாழக்கிழமை நாளையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தான் நோன்பு நோற்றார்கள் அல்லவா, அந்த அடிப்படையிலே திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் நாம் இந்த ஷவ்வால் முடிவதற்கிடையிலே நோற்றாலும் கூட இந்த 6 நோன்புகளை நோற்று முடித்து விடலாம். எப்படியோ ஷவ்வால் மாதம் முடிவதற்கிடையிலே இந்த 6 நோன்புகளை நாம் நோற்று முடித்தோம் என்று சொன்னால் நாம் வருடம் முழுவதும் நோன்பு நோற்பதற்கு சமமாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த செய்திக்கு நாம் உடையவர்களாக ஆகிவிடுவோம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் நம் அனைவருடைய ரமலானுடைய அமல்களை கபூல் செய்வதோடு போல அதே அமல்களை தொடர்ச்சியாக காலமெல்லாம் செய்யக்கூடியவர்களாக ஆக்கியருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.